ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இருக்கட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகினதும் 10 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சேர்க்குறப்போ ஒவ்வொரு வாக்கும் நமக்கு நட்ஸ் வந்து வாயில் வரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ இது நல்லா கோல்டன் கலர் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்லே அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாழைப்பழம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த நெய்யிலே வதங்கி வரணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தில் அந்த பச்சை வாசனை போனதும் கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோள மாவு சீக்கிரமாக கட்டியாகிடும். நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போது இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு மொத்தமாகவே நம்ம 4 ஸ்பூன் தான் நெய் சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். இதோடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்தா சேர்க்கலாம், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் கலர் கொஞ்சம் வர்றதுக்காக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்கானதும் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் பாதாம், பிஸ்தானி எந்த நட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை சேர்த்தா கூட இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. பேனில் சுத்தமாக ஒட்டல பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு கரண்டி எடுத்து கீழே போட்டோன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பார்க்குறப்பவே தெரியும் இவ்வளோ வழவழன்னு நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நட் சேர்த்துக்கலாம். இது ஆடினதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா கேக் மாதிரி கூட வரும். நான் உடனே தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஹல்வா வந்து நமக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.